வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. இரண்டாவது, இப்போ கற்புள்ள பெண்ணை கண்டுபிடிச்சாச்சு. நல்ல சபை, கர்த்தருக்கான வைராக்கியமான சபை, எல்லாம் சரி. ஆனால் சபை கர்த்தருக்கான அலங்காரத்தில் இருக்கிறதா? அதான் அடுத்த கேள்வி. வசனம் சொல்லுது, தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல. மணவாட்டியினுடைய அலங்காரம் யாருக்கானதாக இருக்கிறது என்பதுதான் கேள்வி. இந்த அலங்காரம் யாருக்குரிய அலங்காரம்? புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட அலங்காரமா? இன்னொரு வசனத்தையும் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் இரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். வசனம் தெளிவா சொல்லுது, இரத்தாம்பரம் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு. இங்கே ஒரு அலங்காரம் இருக்கு, அங்கே ஒரு அலங்காரம் இருக்கு. வெளிப்படுத்தல் 22:2 தன் புருஷனுக்கான அலங்காரம். இங்கே ஒரு அலங்காரம் இருக்கு, இது விபச்சார அலங்காரம். அசுத்தத்தினாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை பிடித்திருந்தால். 5வது வசனம் சொல்லுது 17:5, அவள் நெற்றியில் மேலும் ரகசியம் மகா பாபிலோன், பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் வேசித்தனங்களுக்கும் தாய் எனும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. இது யாரு? விபச்சார அலங்காரம். இது யாரு? மணவாட்டி அலங்காரம். மணவாட்டி அலங்காரத்துக்கும் விபச்சார அலங்காரத்துக்கும் என்ன வித்தியாசம்? வசனம் சொல்லுது, புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்டால் அது மணவாட்டி அலங்காரம். விபச்சார அலங்காரம் என்ன? தன்னை பார்க்கிறவர்களுக்கு எல்லாம் பிடிக்கணும், அப்படி அலங்கரிக்கப்பட்டால் அது விபச்சார அலங்காரம். இன்னைக்கு அதான் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. அநேக இடங்களில் நீங்கள் பார்க்கும் பொழுது சபையானது, நான் சபைனா நான் டினாமினேஷனை குறித்து பேசல, எந்த டினாமினேஷன் நான் பேசவே இல்லை. நான் பேசுவது காங்கிரிகேஷன், நம்மை குறித்து. நாம் தான் சபை. கட்டடமோ டினாமினேஷனோ சபை ஆகாது, நாம் தான் சபையாவோம். நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். அப்ப இந்த ஆலயத்தினுடைய அலங்காரம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கு. என்ன அலங்காரம்? பரிசுத்த அலங்காரம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த அலங்காரம் எப்படிப்பட்டதா இருக்கணுமா? மணவாளனுக்கு ஏற்ற அலங்காரம் இருக்கணும். அப்ப சபைக்குள்ள இருக்கக்கூடியதான எல்லா காரியங்களும், குறிப்பா அலங்காரம் என்பது இந்த வஸ்திரத்தை தரித்துக் கொள்வதை குறித்து வேதம் சொல்லுது. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிங்க. ஆரோனுடைய குமாரருக்கும் மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும் பொருட்டு, ஆரோனுடைய குமாரருக்கு மகிமையும் அலங்காரமாய் இருக்கும் பொருட்டு அங்கிகளையும் இடைக்கச்சைகளையும் குள்ளாக்களையும் உண்டு பண்ணுவாயாக. அப்போ ஒரு வஸ்திரத்தை தரித்துக் கொள்வதோட நோக்கம் என்னன்னா, மகிமையும் அலங்காரமும். அப்போ புருஷனுக்கு ஏற்ற அலங்காரம்னா என்ன? இயேசுவுக்கு ஏத்த மகிமையும் இயேசுவுக்கு ஏத்த அலங்காரம். இன்னைக்கு உலகம் உங்களுக்கு உலகத்துக்கு ஏத்த அலங்காரம் சொல்லிக் கொடுக்கும். உலகத்துக்கு ஏத்த அலங்காரம் ஒண்ணு இருக்கு, பாபிலோனிய அலங்காரம். சபைக்கேத்த அலங்காரம் ஒண்ணு இருக்கு, அது மணவாட்டிக்கான அலங்காரம். நான் வெளிப்புறமான அலங்காரத்தை குறித்து பேசவில்லை, வஸ்திரத்தை குறித்து பேசவே இல்லை, உள்ளான அலங்காரத்தை குறித்து பேசுகிறேன். இன்னைக்கு சபை எப்படி அலங்கரிக்கப்படுகிறது? ஒரு மணவாட்டியை அலங்காரம் பண்ணுவது எதற்காக? ராஜா இடத்துல கொண்டு போய் எஸ்தரை ஒப்படைப்பதற்கு முன்பதாக 2ஆம் அதிகாரம் சொல்லுகிற எஸ்தரின் புஸ்தகம், எஸ்தர் வெள்ளை போலத்தினாலும் சுகந்த வர்க்கத்தினாலும் ஸ்திரீகளுக்குரிய சுத்திகரிப்பினாலும் 12 மாதம் அளவும் சுத்திகரிக்கப்பட்டு அப்படின்னு இருக்கு. அவருடைய அர்த்தம் என்ன? மணவாட்டிய மணவாளனுக்கு, ஏன்னா அவர் வெள்ளை போலங்கிறது அவருடைய வாசனை, அவருக்கு மேல என்ன வாசனை வீசுதோ அதே வாசனை என் மேல வீசணும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். நான் என் பிதாவின் சித்தத்தை செய்தது போல நீங்களும் என் பிதாவின் சித்தத்தை செய்யுங்கள். நான் ஜெயம் பெற்று பிதாவின் இடத்தில் போய் அதிகாரத்தை பெற்றுக் கொண்டது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு அதிகாரத்தை கொடுப்பேன். நான் பிதாவுக்கு மூத்த குமாரனாக இருந்து தேவசாயல் அடைந்தது போல நீங்களும் அந்த தேவசாயல் அடைங்கள். அப்ப அவருக்கு ஒப்பாக, அவரை மாதிரி. அதான் சபையினுடைய அலங்காரம். இப்ப சொல்லுங்க, சபை கிறிஸ்துவின் அலங்காரத்தை தரித்துக் கொண்டிருக்கிறதா, உலகத்தின் அலங்காரத்தை தரித்துக் கொண்டிருக்கிறதா? உலகம்னா என்ன?
வசனம் நேரடியா சொல்லுது யோவான்ல. கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் மாம்சத்தின் இச்சையும் உலகத்தில் உண்டானவைகள். அங்கே பார்க்கிற ஒரு கவர்ச்சி இருக்கு, நன்மை தீமை அறியத்தக்க கனி இருக்கு, அதுக்கு சபைக்குள்ள இடம் இல்லை. இங்கே ஜீவ விருட்சத்துக்கு தான் இடம், இங்க இயேசு கிறிஸ்துவுக்கு தான் இடம். உலகத்துல ஒரு கவர்ச்சி இருக்கு, மோவாபிய ஸ்திரீகள், அவர்களுக்கு இங்கே இடம் இல்லை. இது தேவனுடையதான மனவாட்டி. உலகத்துல உள்ளதான ஆடம்பரம், உலகத்துல உள்ளதான காரியங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இங்க நமக்கு ஒரு தேவைன்னா அது எத்தனை லட்சம் கோடினால கர்த்தர் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆனா அது கர்த்தர் சொன்னதா இருக்கணும், அதான் கேள்வி. ஆசாரிப்பு கூடாரம் கர்த்தர் கட்ட சொன்னார். கர்த்தர் சொன்னா எதை வேணாலும் செய்யலாம், தப்பே கிடையாது. நீங்க 300 முழத்துக்கு கட்டிருங்க, ஒரு கூடாரத்தை உண்டாக்குங்க, 2 பிரிவா மாத்துங்க, பலிபீடம் வைங்க. கர்த்தர் சொன்னா ஒரு மாதிரியின்படி கட்டலாம். அது எத்தனை லட்சம் ஆனாலும் சரி, எத்தனை கோடி ஆனாலும் சரி, கர்த்தர் சொன்னா சரி. யோசிச்சு பாருங்க, வனாந்தரத்தில் ஆசாரிப்பு கூடாரத்தை கட்ட சொல்றார். அது ஒரு பாலைவனம், சவுதிக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் இருக்கக்கூடியதான ஒரு பாலைவனம். அந்த பாலைவனத்தில் போய் கட்டுங்கன்றார். அங்க ஒரு கடை இருக்காது, எதுவுமே இருக்காது. இவனுங்களுக்கு சாப்பாடே கிடையாது. வானத்துல தான் சாப்பாடே வரணும், தண்ணி கிடையாது, கண்மலை தான் தண்ணி கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு 12-11 வகையான மூடு திரை போடு, பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்தத்துக்கும் ஒரு திரைச்சீலை வெய்யி, உடன்படிக்கை பெட்டிய எல்லா பசும் பொண்ணுனால செய்யு, இந்த மரத்துல செய், சித்தி மரத்துல செய்யு. இப்படி ஒவ்வொன்னா பர்டிகுலரா சொல்றார். சொல்லிட்டு இதையெல்லாம் செய்வதற்கு எச்சரிக்கை ஆகிரு. அங்க அவர் சொன்ன அத்தனை விஷயமும் இங்க இல்லை நம்ம கிட்ட. 12 வகையான கல்லு சொல்லுவாரு, ஒரு வித்தியாசமான மரத்தை சொல்லுவாரு. அவர் சொல்லக்கூடிய அத்தனையும் நமக்கு இங்க கிடைக்காது. உடனே நம்ம என்ன பண்ணுவோம், இங்க இருந்து பக்கத்துல திருநெல்வேலி, சென்னை, இல்ல திருச்சி, இல்ல பாம்பே, இல்ல வெளிநாட்டுல போய் அந்த பொருளை வர வைப்போம். வர வைக்கிறதுக்கு நமக்கு பலன் இருக்கு. அவங்களுக்கு அது கிடையாது, அவங்க வனாந்தத்துல இருக்காங்க. அப்போ இவ்வளவு எப்படிங்க வரும்? இவ்வளவு நீங்க சொல்றீங்களே, அதுவும் கேர்ஃபுல்லா இருங்கிறீங்களே, எப்படி வரும்? ஆண்டவர் சொல்றாரு, நீ எகிப்துல இருந்து புறப்பட்டிய அந்த ராத்திரி இந்த கூடாரத்துக்கு தேவையானது எல்லாத்தையும் எகிப்துல இருந்து நான் கொண்டு வந்துட்டேன். அது எல்லாமே உன் கூடாரத்துக்கு பக்கத்துல தான் இருக்கு. ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடு, அத்தனை கூடாரத்துல இருந்து இந்த கூடாரத்துக்கு வந்துரும், இது சாட்சியின் கூடாரம் உருவாயிரும். அப்ப யோசிச்சு பாருங்க, வந்து ஒரு மாசம் கழிச்சு கட்ட போறதான ஒரு ஆசாரிப்பு கூடாரத்துக்கு 1 மாசத்துக்கு முன்னாடியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கக்கூடியதற்கு தேவன் வல்லமை உள்ளவராய் இருப்பாரானால், உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிளானுக்கும் அப்படித்தான் செய்வார். எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. உங்களை போய் எவங்கிட்டையும் கையேந்த விடமாட்டார், உங்களை போய் கடன் வாங்க விடமாட்டார், உங்களை போய் கடன் அடைக்க முடியாமல் வீட்டுக்கு ஓடி ஒளிய விடமாட்டார், கடைசியில கடன் அடைக்க முடியாம எல்லாத்தையும் வித்து ஏலத்துல போக விடமாட்டார். அது தேவன் செய்யறது அல்ல. கர்த்தருடைய அலங்காரம் என்ன தெரியுமா? அது கர்த்தருக்கு பிரியமான அலங்காரம். என்னுடைய தேவன் நல்ல மணவாளன், நல்ல தகப்பன். அவர் ஒரு நாளும் தன்னுடைய சபையோ தம்முடைய பிள்ளைகளோ அவமானப்பட வேண்டும் என்று ஒரு நாளும் விரும்ப மாட்டார். நம்ம ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு தெரியாம எதையும் வாங்காத, எங்கிட்ட நான் சொல்லாததை செய்யாத, உன் தேவை என்ன நான் பார்த்துக்கிறேன். இதை தாண்டி நீங்க கடன் வாங்கி செய்றீங்கன்னா கண்டிப்பாக அது மணவாளன் சித்தம் அல்ல. ஒரு நாளும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை வேதனைப்பட விடவே மாட்டார். நல்ல தகப்பன் எப்படி செய்வான்? பிள்ளைங்க தப்பு பண்ணிட்டு போனாலே இளையகுமாரன் திரும்பி வரும்போது தகப்பன் ஓடி போய் அணைத்து எல்லாத்தையும் வஸ்திரத்தை போட்டு மூடி, மோதிரத்தை போட்டு மூடி வீட்டுக்குள்ள கொண்டு போய் விருந்தடிக்கிறார். அந்த மாதிரி தகப்பன் அவர் எப்படி உங்களை கொண்டு போய் கடன்ல தள்ளுவாரு? ஒரு நாளும் தள்ள மாட்டார். அது தேவ சித்தம் கிடையாது. அப்போ உங்களை ஒரு சர்ச்சை கட்ட சொல்றாரா? அது தேவன் சொன்னா தேவைகள் சந்திக்கப்படும். உங்களை ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வாங்க சொல்றாரா? அது தேவன் சொன்னா கர்த்தரால் சந்திக்கப்படும். அதுதான் மணவாளனுக்கு ஏற்ற அலங்காரம். என்னால என் கணவனுக்கு எந்த அவமானமும் வரக்கூடாது. அதான் நீதிமொழிகள் சொல்லுது, மனைவி புத்திசாலி குணசாலியான ஸ்திரியா இருந்தால் அவன் கணவன் ஒளிமுக வாசல் எப்படி இருப்பானா? எல்லாருக்கும் முன்பாக பேர் பெற்றவனாய் இருப்பான். வீட்டுக்குள்ள நீ ஒழுங்கா இருந்தா வெளியே கணவன் பேர் பெற்றவனாய் இருப்பான். அதே தான் வேதம் சொல்லுது. சபை தேவனுக்கு முன்பாக ஒழுக்கம் உள்ளதா இருந்தால் கர்த்தருடைய நாமம் பூமி முழுக்க பிரஸ்தாபப்பட்டிருக்கும், மகிமை உடையதா இருக்கும். இன்னைக்கு ஆண்டவருடைய சுவிசேஷம் பரவாம இருக்கிறதுக்கு யார் காரணம்? நம்ம தான் காரணம். நீங்க சொல்றீங்க அவங்க எதிர்க்கிறாங்க, இவங்க எதிர்க்கிறாங்க, இந்த எதிர்ப்பு இருக்கு, இவங்க எப்படி பண்றாங்க. சபைக்கு என்னைக்கு எதிர்ப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்க? நம்ம சபை என்பது
மரணத்தில் ஆரம்பித்தது. இயேசு கிறிஸ்துவின் மரணத்துல தான் ஆரம்பிச்சிச்சு. எதிர்ப்புங்கிறது அங்கே வந்துருச்சு. அப்போஸ்தலர் காலத்துல எதிர்ப்பு இருக்கு. அப்போஸ்தலர்கள் எல்லாம் சிறைச்சேதம் பண்ணப்பட்டார்கள், வாளால் கொலை செய்யப்பட்டார்கள், தீக்கிரையாக்கப்பட்டார்கள். தலைமுறை தலைமுறையாய் சபை உபத்திரவத்தை சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேன், தமிழ்நாட்டு சபைகள் உபத்திரவத்தெல்லாம் ஒன்றும் சந்திக்கவே இல்லை. நீங்க உங்களுக்கு இருக்கிற உபத்திரவம் என்னன்னா, 4 வேளை சாப்பிட முடியல, 3 வேளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதான் உபத்திரவம். உங்களுக்கு இருக்கிற சபை என்னன்னா, உபத்திரவம் என்னன்னா, பிள்ளைய நல்ல காஸ்ட்லி ஸ்கூல்ல சேர்த்துட்டீங்க, ஃபீஸ் கட்ட முடியல, அதான் உங்க உபத்திரவம். உங்களுக்கு இருக்க உபத்திரவம் என்னன்னா, 2 வீலர்ல போறீங்க, ரொம்ப வெயிலா இருக்கு, கார் இல்ல, அதான் உங்க உபத்திரவம். இந்த மாதிரி உபத்திரவம் இல்ல சபை சந்திச்சது. கம்யூனிச நாட்டுல, பாசிச நாட்டுல போய் பாருங்க, சரித்திரத்தை எடுத்து படிச்சு பாருங்க. நிக்க வச்சு எரிச்சிருக்கான் போட்டு மொத்தமா. அந்த உபத்திரம்லாம் இல்ல. இப்போ நார்த் இந்தியாவுக்கு போங்க, எவ்வளவு உபத்திரம் இருக்கு பாருங்க. இங்கே கர்த்தர் உங்களை என்னையும் மிகுந்த ஆசீர்வாதத்தோடு கூட உட்கார வச்சிருக்கிறார். நீ உட்கார்ந்து செய்தி கேட்கறீங்களா, இதுவே ஆசீர்வாதம். பல மாநிலங்களில் செய்தி நடத்த முடியாது, பல நாடுகளிலே கிறிஸ்துவை பிரசங்கிக்க முடியாது, ஆன்லைன்ல கூட இயேசுவை சொல்ல முடியாதான். அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இருக்கிற கண்ட்ரிஸ் இருக்கு. கர்த்தர் உங்களை எண்ணி நல்லதா வச்சிருக்கிறார். நீங்க சும்மா உபத்திரம் இங்க இருக்கிறவங்க சொல்லக்கூடாது. உபத்திரம் சொல்றானா, நார்த் இந்தியாக்காரன் சொல்றானா நியாயம் இருக்கு, மணிப்பூர்ல சொல்றானா நியாயம் இருக்கு, உத்தரப்பிரதேச சொல்றானா நியாயம் இருக்கு, சூடான்ல சொல்றான், நார்த் கொரியால சொல்றான், சைனால சொல்றானா நியாயம் இருக்கு. அப்ப கர்த்தர் உங்களை அணி ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரு. அப்ப இந்த தேசத்துக்கு, இந்த மாநிலத்துக்கு நீங்களும் நானும் எவ்வளவு உண்மை உள்ளவர்களா இருக்கிறோமோ, கற்புள்ளவர்களா இருக்கிறோமோ, புருஷனுக்கேற்ற அலங்காரத்தில் இருக்கிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு நம்முடைய மணவாளனுடைய பெயர் பிரஸ்தாபப்படும். அவங்க கர்த்தரை ஏற்றுக்கொள்வதற்கு நாம தான் காரணமா இருக்கணும். நம்மளை பார்த்து அவன் இயேசுவை ஏத்துக்கணும். நான் மேசியாவை கண்டேன் இவன் போய் சொன்னானா, அந்திரேயா சொன்னானா, ஒருத்தன் பின்னாடியே வரணும். அதுதான் ஆசீர்வாதம். இன்னைக்கு நம்ம மூலமா நம்முடைய மணவாளன் மகிமைப்படுறாரா? சபைகள் அந்த அலங்காரத்தில் இருக்குதா? சபை என்பது எப்படி இருக்குது? எல்லா விதமான களியாட்டத்துக்கும், கள்ளர் கொகைக்கும், அருவருப்புகளுக்கும் இடமாய் சபை மாறிக்கொண்டிருக்கிறது. நாம உண்மை உள்ளவர்களாய் இருந்தால் நம் நிமித்தம் கர்த்தர் தேசத்தை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எப்போ தேவ ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமா போறாங்களோ, புடிச்சு ஆண்டவர் எதிரிகள் கையில ஒப்படைப்பார். இது சரித்திரம் முழுக்க நடந்திருக்கு, எல்லா காலத்திலும் நடந்திருக்கு. போய் நியாயாதிபதிகள் புஸ்தகம் முழுக்க வாசிச்சு பாருங்க, இதான் நடந்திருக்கு. தயவு செய்து கர்த்தருக்கேற்ற அலங்காரம், கர்த்தர் விரும்புகிறபடி சபை இருக்கணும். சபைக்குள்ள தேவன் விரும்புகிற காரியங்கள் சம்பவிக்கணும். இல்லாவிட்டா கஷ்டம். இல்லைன்னா தேவன் அருவருக்கிற காரியம் உள்ள இருந்துச்சு, எவனுமே ரட்சிக்கப்பட மாட்டான், கர்த்தர் ஒத்துக்க மாட்டார். பாத்தீங்கன்னா எசேக்கியேல் புத்தகத்தில் ஆண்டவர் சொல்றாரு, என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போகும் பண்ணு. தேவ ஜனங்கள் இங்கே செய்கிறார்கள் என்று சொல்லுகிறார். அதே தான் இப்ப நடக்குது. தயவு செய்து கர்த்தருக்கேற்ற அலங்காரம் சபையில் இருக்கணும். கர்த்தர் விரும்புகிறபடி ஆராதனை, கர்த்தர் விரும்புகிறபடி செய்தி, கர்த்தர் விரும்புகிறபடி காரியங்கள் தான் இருக்கணும். ஆராதனைங்கிற பேர்ல ஆட்டம் பாட்டம் விசில் அடிக்கிறது, சும்மா புகையை போட்டு விட்டு ஆடுறது, கேட்டா சொல்றது இன்னைக்கு இதான் ட்ரெண்டுங்கிறது, இதன் இந்த ட்ரெண்டுகிட்டலாம் தூக்கி ஓரம் வச்சிருங்க. சபை என்பது தேவன் விரும்புகிற ஸ்தலம். இங்கே மகிமை தங்கி இருக்கணும். ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கணும். ஆட்டத்தோடும் பாட்டத்தோடும் அல்ல, ஆவியோடும் உண்மையோடும். கர்த்தர் கொடுக்கிற செய்தியிலிருந்து அத்தனையும் கர்த்தர் கொடுக்கிறதா இருக்கணும். இங்க சும்மா உங்களை பிரியப்படுத்துறதுக்கு செய்தி கொடுக்கிறது, உங்க காதுக்கு இனிய பிரசங்கத்தை பண்றதெல்லாம் இங்க நடக்காது, நடக்கவும் கூடாது. அப்படி நடக்கிற சபை விபச்சார சபையாய் மாறிடும். விசுவாசியை பிரியப்படுத்துவதற்கு சபை அல்ல, கர்த்தரை பிரியப்படுத்துவதற்கு தான் சபை. அதுக்கு தான் சர்ச்சு. எனக்கேத்த மாதிரி சர்ச் இருக்கணும்னு விசுவாசி நினைக்க கூடாது, கர்த்தருக்கு ஏத்த மாதிரி நான் இருக்கணும்னு விசுவாசி நினைக்கணும். அல்லேலூயா. மணவாளன் வருகிற காலம் சமீபமாயிற்று, இனி காலம் செல்லாது.